எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி என்னுடைய மெத்தடில் முட்டை குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தாராளமாகவே தொளிச்சுக்கோங்க. அதுவும் பூண்டு மட்டும், இஞ்சி இதை போட்டு நல்லா பாதி வணங்குனதுக்கப்புறம் கருவேப்பிலையும் வரமிளகாயும் போட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றா போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுக்கோங்க. நான் எப்போயுமே ஒன்றா தான் போட்டுக்குவேன். எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஆறுட்டுன்னு அரைச்சிக்கலாம். இதில் என்னென்ன ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா தேங்காய், கடலை அப்படியே வதங்கிலேயே மல்லியும் சீரகமும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மல்லி சீரகம் போடுறதுக்கு மறந்துட்டு லாஸ்ட்டாக தான் போட்டிருப்பேன். இது வதங்கிலேயே மல்லி சீரகம் போட்டுக்கோங்க. மல்லி கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா தான் கொஞ்சம் அந்த கவுச்சி வாசம், முட்டையினுடைய வாசம் பார்த்திங்கன்னா அப்படியே எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா முட்டை நம்ம பச்சையாக தான், நான் பச்சையாக உடச்சி ஊற்றுவேன். இதுலேயே இன்னொரு மெத்தடு பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு கட் பண்ணி போடுறதும் உண்டு. அது எங்களுக்கு அந்த மெத்தடு பிடிக்கல, அதனால் அதை மேக்ஸிமம் அதை செய்ய மாட்டேன். இந்த மெத்தடு தான் செய்கிற மாதிரி இருக்கும். அப்படியே பச்சையை உடச்சி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டோம்னா நல்லா வேக விட்டு வந்துடும். அது நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அது 2 வேலைங்க. உண்மையை சொல்லணும், முட்டை வேக வைக்கிறது ஒரு டைமு, அதை மறுபடியும் கட் பண்ணி போடுறது அப்படிங்கிறது அது இன்னொரு 2 வேலையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே உடச்சி அப்படியே ஊற்றினா வேலை முடிஞ்சுது. சீக்கிரம் வேலை முடியறதுக்கு என்னமோ அதைத்தானே பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது ஒன்று எங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்குது. இந்த மாதிரி செய்கிறது தான் நல்லா இருக்க மாதிரி இருக்கனால இதை தான் செஞ்சுக்குவோம். கொஞ்சம் இது காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கு. வரமிளகாய் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துக்குங்க. இதில் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. சரி கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம், வேறு ஏதாவது செய்யலை, நைட்டுக்கு இது செய்யலை, யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். இது நல்லா அரைச்சாச்சு. நல்லா கொஞ்சம் பேஸ்ட் மீன்ஸ் நல்லா சாஃப்டாகவே அரைச்சிக்கோங்க. வெங்காயம், எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம், மிளகாய் 2 போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் இது கரைச்சி உள்ள ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கல்லாட்டவே ஊற்றுங்க. ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை ஆகிற மாதிரி இருந்தது. இது ஒன்று மட்டும் வச்சு எப்படி சாப்பிட்றது அப்படின்னு தக்காளி ரசம் வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி ரசம் வச்சாச்சு. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லாவே கொதிக்க விட்டுட்டு அப்போ தான் அந்த வாசம் போகும். கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுங்க. கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் இது நல்லா இருக்காது, ஓடக்கூடாது. அப்படியே சாப்பாட்டில் அப்படியே உள்ளே நிற்கிற மாதிரி இருக்கணும். எங்களது 3 பேர், ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். 4 முட்டை அப்படிங்கிற மாதிரி உடச்சி ஊற்றிட்டேன். இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே உடச்சி ஊற்றுங்க. 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். கூப்பருக்கு ஒரு முட்டை தனியாக வேக வச்சு எடுத்தாச்சு. இதில் போட்டது கொடுக்க மாட்டோம், உப்பு போட்டால் அதனால் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறதுக்காக எதுவுமே கலரி விடலைங்க. அப்படியே உடச்சி ஊற்றி அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். சிம்மில் வச்சுருங்க அடுப்பை, மறக்காமல் சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா எல்லா குழம்பு வேஸ்ட்டாக போயிடும். அப்படியே கரண்டி போட்டு நல்லா கலரேன்னு கலரிடாதீங்க. அப்படியே லைட்டாக உள்ளே லைட்டாக விட்டு மேலே தூக்கி விடுங்க முட்டையை. அப்படியே இல்லை கலர்னிங்கன்னா எல்லாம் மிக்ஸ் ஆயிரும். அதனால் அதை அப்படியே முழுசாக இருக்காது, குழம்பே ஒரு மாதிரி ஆயிரும். அப்படியே முழுசாக எடுத்து போட்டு சாப்பிட்டா தான் இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். 5 நிமிஷம் கழித்து அப்படியே லைட்டாக உள்ளே விட்டு அப்படியே மேலே தூக்கி விட்டுருங்க. உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு இல்லைன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதை பாருங்கள் எப்படி வெந்துருச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்ததுன்னா சூப்பராக வெந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சு சிம்மில் தான் வச்சுருக்கிறேங்க. தயவு செஞ்சு அதிகமாக வச்சிடாதீங்க. மறுபடியும் பாருங்கள் நல்லா வேக விட்டாச்சு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு மல்லித்தலை தூவி இறக்கிக்கங்க. இது சூப்பராக இருக்குது. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது 2 வேலை கிடையாது, இது ஒரே வேலை. முட்டையை வேக வச்சு அதில் ஒன்று அடுப்பில் வச்சுக்கிட்டு எடுத்து போடுறது அப்படிங்கிறத விட அப்படியே உடச்சி ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உப்பு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கிறோம். உண்மையாலுமே இதெல்லாம் இப்படி பார்க்குறக்கு தான் அப்படி இருக்குங்க. நல்லா வெந்து வந்திருக்கும், அப்படியே சூப்பராக இருக்கும். அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி தனித்தனியாக இருக்காது, எல்லாம் கொலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கரண்டி போட்டு கலராமல் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சே சாப்பிடுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும்.